கூல் ஸ்டாலின், கரார் எடப்பாடி, கடுப்பில் அமித்ஷா, பக் விஜய். தமிழ்நாடு வெதர் ரிப்போர்ட். பருவநிலையை காட்டிலும் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் வானிலை. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு வழியாக எடப்பாடியுடன் கைகோர்த்து விட்டார் அன்புமணி. முன்னதாக தமிழகம் வந்த அமித்ஷாவுக்கே அட்டெண்டன்ஸ் போடாமல் கடுப்படித்த எடப்பாடி அவசரமாக டெல்லிக்கு விரைந்திருக்கிறார். ஆளும் முகாமிலோ காங்கிரஸ் கதர்கள் பஞ்சாயத்து கதற நடக்கிறது. எல்லா கட்சிகளின் ஓட்டுகளையும் பிரிப்பார் என்று கருதப்படும் விஜயை விசாரணையின் பெயரில் பிரித்து மேய காத்திருக்கிறது சிபிஐ. 2026 தேர்தல் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்ட சூழலில் தமிழகத்தின் தற்போதைய லேட்டஸ்ட் பொலிட்டிக்கல் வெதர் ரிப்போர்ட் என்ன? கூல் ஸ்டாலின். திமுக கூட்டணியை விட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி காங்கிரஸ் வெளியேறினாலும் அதை ஸ்டாலின் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார் என்கிறார்கள். காரணம், அன்புமணி எதிர்முகாம் போய்விட்டாலும் கூட ராமதாஸ் பாமக உள்ளே வருவது உறுதியாகி இருப்பதுதான். ராமதாஸை வைத்தே பாமக வாக்குகளில் 80% அறுவடை செய்துவிட முடியும் என்று நம்புகிறார் ஸ்டாலின். இதுபோக தேமுதிகவையும் கிட்டத்தட்ட திமுக நெருக்கிவிட்டார்கள் என்கிறார்கள். இன்னொரு பக்கம் மாவட்ட வாரியாக தாவேகா வேட்பாளர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் நெருக்கத்தில் அவர்களையும் களத்தில் முன்னின்று பணியாற்றும் தாவேகா புள்ளிகளையும் தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளன. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியில் தொடர்ந்தாலும் 10-15 சீட்டுக்குள் டீலை முடித்துக் கொள்ளும் மூடில்தான் ஸ்டாலின் இருக்கிறார். தவிர அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களில் 40 பழைய முகங்களை ஓரம் கட்டவும் புது முகங்களை களமிறக்கவும் முடிவெடுத்திருக்கிறது திமுக தலைமை. டபுள் கேம் காங்கிரஸ். தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவதாக அறிவித்த நாளிலிருந்தே காங்கிரஸ் தாவேகா பக்கம் தங்கள் பார்வையை வீசிக்கொண்டேதான் இருக்கிறது. அதிலும் 60 தொகுதிகள், துணை முதல்வர், 3 அமைச்சர்கள் பதவி என தாவேகா வழங்கும் ஆஃபர்களை நினைத்து காங்கிரஸ் 2ஆம் கட்ட தலைவர்கள் தூக்கமின்றி தவிக்கிறார்கள். பல மாமாங்கத்திற்கு பிறகு கிடைக்கும் இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என காங்கிரஸ் நினைக்கிறது. அதே விஜயை வைத்து கேரளா மற்றும் புதுச்சேரியிலும் கோட்டையில் கொடியை நாட்டிவிடலாம் என காங்கிரஸ் துடிக்கிறது. அதனாலேயே காங்கிரசின் அதிமுக்கிய பிரமுகரான கேரளாவைச் சேர்ந்த கேசி வேணுகோபால் ஆதரவுடன் ராகுலின் தூதுவராக விஜய் நேரில் சந்தித்து பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சுவார்த்தை நடத்தினார் என கூறப்படுகிறது. இதற்கு காங்கிரஸில் இருக்கும் திமுக ஆதரவு தலைவர்களை எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் கூட சக்கரவர்த்தி மீது எந்த நடவடிக்கையும் பாயவில்லை என்பதே பல விஷயங்களை சொல்லாமல் சொல்கிறது. இந்த நிலையில் ஜனவரி 7ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரசின் மைண்ட் வாய்ஸை வெளிப்படையாகவே அறிவித்தார். இது திமுக தலைமையை உஷ்ணப்படுத்தினாலும் டெல்லி காங்கிரஸ் தலைமையோ இப்படியெல்லாம் டிமாண்டை ஏற்றினால்தான் திமுக கூட்டணியில் அதிக சீட் கிடைக்கும் என நினைக்கிறது. ஒருவேளை திமுகவை வெளிப்படையாக இதற்கு கண்டனம் தெரிவித்து நம்மை கழற்றிவிட்டாலும் சரிதான், தாவேகாவுடன் போய் நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம் என காங்கிரஸ் கணக்கு போடுவதாக சொல்லப்படுகிறது. இதனால்தான் பிரவீன் சக்கரவர்த்தியை தொடர்ந்து பேச வைத்து அடக்கு பார்க்கிறது காங்கிரஸ் தலைமை. கரார் எடப்பாடி. அதிமுக கூட்டணியில் நடப்பதோ வேறு. தன் வழக்கமான நிகழ்ச்சிகளோடு சேர்த்து கூட்டணி கணக்கை இறுதி செய்யும் முடிவோடு ஜனவரி 4, 5 ஆகிய தேதிகளில் புதுக்கோட்டை மற்றும் திருச்சிக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. புதுக்கோட்டையில் நடந்த பாஜக நிகழ்ச்சிக்கு அதிமுகவின் விவிஐபிகளுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்ட போது முக்கிய புள்ளிகள் யாரும் பங்கேற்கவில்லை. இதிலேயே அமித்ஷா அப்செட். அதேபோல எடப்பாடி அன்றைய தினம் நேரடியாக அமித்ஷாவை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சேலம் கள்ளக்குறிச்சியில் எழுச்சி பயணத்தை நடத்தி நான் பிசி என காட்டிக்கொண்டார் எடப்பாடி. அதனால்தான் எடப்பாடிக்கு பதில் ஜனவரி 4ஆம் தேதி இரவு தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்த அமித்ஷாவை எஸ்பி வேலுமணி சந்திக்க சென்றிருந்தார். நீண்ட பயணம், நிகழ்ச்சி, பாஜகவின் மையக்குழு கூட்டம் ஆகியவற்றில் அடுத்தடுத்து பங்கேற்ற கலைப்பில் இருந்த அமித்ஷா இரவு 9 மணிக்கு மேல் வேலுமணியை சந்தித்திருக்கிறார். அப்போது வேலுமணி கூட்டணி சீட் பங்கீடு பற்றி நாம் முன்பு பேசியது இறுதி கிடையாது, பொங்கலுக்கு பிறகு பேசி இறுதி செய்து கொள்ளலாம் என கூற நாளைக்கு வாங்க பேசிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் அமித்ஷா. சில நிமிடங்களே நடந்த அந்த மீட்டிங்கை முடித்துக் கொண்டு வெளியேறிய வேலுமணி எடப்பாடிக்கு போனை போட்டு இந்த தகவலை சொல்லியிருக்கிறார். அதற்கு எடப்பாடி, இங்க நாம தான் கூட்டணிக்கு தலைமை, நாம சொல்றதுதான் சீட், நாளைக்கும் என்னால அவரை மீட் பண்ண முடியாது, கூட்டணி பேசுற குழுவில் இருக்கிற நீங்க பேசுறது தான் சரி. முதல்ல 23 சொன்னோம், கடைசியா 25 சீட்டுக்கு மேல பாஜகவுக்கு கிடையாது. பிப்ரவரியில் தான் கூட்டணியின் இறுதி வடிவம் இருக்கும். அன்புமணி, ராமதாஸ், பிரேமலதாவை நாம் கூட்டணிக்குள் அழைத்து வந்து விடலாம், இதை மட்டும் அவர்கிட்ட சொல்லிடுங்க என சொல்லியிருக்கிறார். வேலுமணியும் அதை அப்படியே ஜனவரி 5ஆம் தேதி நடந்த சந்திப்பில் அமித்ஷாவிடம் கூறியிருக்கிறார். கடுப்பில் அமித்ஷா. இப்படியாக அதிமுக தலைமை நடந்து கொள்ளும் விதம், அதிமுகவின் சீட் பங்கீடு கெடுபிடி, பயணத்தின் நோக்கம் நிறைவேறாமல் போன டென்ஷன் ஆகியவற்றால் கடுப்பான அமித்ஷா 5ஆம் தேதி நடந்த வேலுமணியுடனான சந்திப்பில் பாஜகவுக்கு 50 சீட் வேண்டும், அதில் 40 சீட் கட்டாய எதிர்பார்ப்பு, கூட்டணியை சீக்கிரமா உறுதிப்படுத்தும் வேலையை பாருங்கள், தேர்தல் பார்முலா தொடர்பாக நான் எடப்பாடியிடம் பேச வேண்டும், அவரை டெல்லியில் வந்து என்னை மீட் பண்ண சொல்லுங்கள் என கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து நயினார் நாகேந்திரன், பியூஷ் கோயல் உள்ளிட்ட உட்கட்சி மூத்த நிர்வாகிகளை பிடித்து உலுக்கிய அமித்ஷா கூட்டணி சீட் விஷயத்தில் அதிமுகவை இன்னும் டைட் பண்ணுங்க, பொங்கல் முடிந்து நான் மீண்டும் தமிழகம் வருவேன், அதற்குள் எல்லாம் தயாராக இருக்கு
இருக்க வேண்டும் என படு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்கிறார். மேலும் பாஜகவில் யாருக்கு சீட் எந்த தொகுதி என்பதை முடிவு செய்ய ஒரு குழு அமைத்து முன்னதாக ஒரு தோராய வேட்பாளர் லிஸ்டை தயாரித்தும் கையில் வைத்திருக்கிறார் அமித்ஷா. இதனால் கமலாலய வட்டாரம் சற்று டென்ஷனில் தான் இருக்கிறது. விஜய் கடந்த 6/1/2026 தேதியிட்ட குமுதம் ரிப்போர்ட்டர் இதழ் கவர் ஸ்டோரியில் நாம் சொல்லியிருந்தது போலவே விஜய்க்கு டெல்லியில் தான் பொங்கல் என்பது உறுதியாகிவிட்டது. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக அரசு தரப்பு மற்றும் விஜய் கட்சி நிர்வாகிகளை டெல்லி அலுவலகத்துக்கு அழைத்து விசாரித்தது சிபிஐ. அப்போது 30 செட் கேள்விகள், கேண்டீன் சாப்பாடு, விஜயின் சினிமா நிகழ்ச்சி மற்றும் அரசியல் நிகழ்ச்சி டைம்லைன் ஒப்பீடு ஆகியவற்றை வைத்து விஜய் தரப்பு நிர்வாகிகளை சிபிஐ இருக்கியது. இதை வைத்தே விஜயிடம் டெல்லி தரப்பு கூட்டணி டீல் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு விஜய் தரப்பிலிருந்து சரியான ரெஸ்பான்ஸ் வராமல் போகவேதான் ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதை கேட்டு பதற்றத்தில் ஆடி போயிருக்கிறார் விஜய். மேலும் சிபிஐ விசாரணையை எதிர்கொள்வதற்காக 50 வழக்கறிஞர்கள் கொண்ட டீம் ஒன்றை ஆர்கனைஸ் செய்து ஆலோசனை செய்திருக்கிறார். அப்போது சிபிஐ சம்மன் அனுப்பியதற்கு எதிராக நாம் கோர்ட்டுக்கு போக முடியுமா என்றும் சில நிர்வாகிகள் கேட்க, வழக்கறிஞர்களோ அப்படியெல்லாம் செய்ய முடியாது, விசாரணைக்கு சென்றுதான் ஆக வேண்டும் என சொல்லியிருக்கிறார்கள். இதனால் விஜயின் அச்சம் மேலும் கூடியிருக்கிறது. இதையடுத்து தன்னிடம் சிபிஐ எந்தெந்த கோணங்களில் எல்லாம் கேள்விகளை எழுப்ப வாய்ப்பு இருக்கிறதோ அதுபோல தன் வழக்கறிஞர் டீமை கேள்விகளை தயார் செய்ய சொல்லியிருக்கிறார். பிறகு இது தொடர்பாக கடுமையாக ஹோம்வொர்க் செய்து வருகிறார் விஜய். இதுபோக ஜனநாயகன் சென்சார் சிக்கல் தனிக்கதை இப்படியாக நீளும் இந்த விவகாரத்தில் விஜய் சிபிஐயை எதிர்கொள்வாரா, டெல்லி டீலுக்கு சரண்டர் ஆவாரா என்பது பொங்கல் பொங்கி வரும்போது தெரிந்துவிடும். மொத்தத்தில் சட்டென மாறி வரும் தமிழக அரசியல் வானிலை எந்நேரமும் புயலாக சீரலாம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.